நம்ம வந்து உப்புமா செய்யும்போது சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா கம்மியா வச்சுருவோம். இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்பயும் வந்து நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். அது எந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ரவ போட்டு பபுள்ஸ் வர நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல நம்ம தண்ணிய வந்து சேர்த்திட்டு மறுபடியும் நம்மளுக்கு எவ்வளோ ரவ வேணுமோ, அந்த ரவைய வந்து நம்ம சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். குவான்டிட்டியும் வந்து நம்மளுக்கு அதிகமாவும் வரும். 2வது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட உப்புமால வந்து கட்டியே இருக்காது. அந்த மாதிரி நேரத்துல மட்டும் தான் தண்ணி ஊத்தணுமே தவிர, இந்த மாதிரி கெட்டியானதுக்கு அப்புறம் நீங்க தண்ணி ஊத்தி மறுபடியும் ரவ போட்டீங்கன்னா, அங்க கட்டி கட்டியா இருந்துரும். உப்புமாவும் வந்து நல்லா டேஸ்ட்டாவும் இருக்காது. பச்சையா வந்துட்டு அங்கங்க கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல வர பபுள்ஸ் சமயத்துல வந்து தண்ணி ஊத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து ரவைய சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இன்னும் வந்து டேஸ்ட் குடுக்குறதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல நெய் சேர்த்திக்கோங்க. நெய் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது செய்யறது மூலியமா இன்னும் வந்து உப்புமா வந்து நல்ல வாசமனமாவும் இருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்கும். நல்லா வந்து உப்புமா சாப்பிடாதவங்க கூட உப்புமா சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப